ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் பிரியாமனு. இன்னைக்கு சண்டே மினி விலாக் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன். என்னன்னே தெரில, பாஸ்ட்டு 6 மந்த்தாக ஹெவி ஹெட்டேக்காக இருக்குது. நைட்லேருந்து ரொம்ப சிவியராக இருக்கா. அதான் இன்றைக்கி போய் செக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங்கே ஒரு 10 o'clock கட்ட எழுந்து ரெடியாகி ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் அந்த ஆம்பியன்ஸே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆச்சு. 2 years பேக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஃபுல் கிளிப்ஸ் எடுக்க அலோவ் பண்ணல ஹாஸ்பிட்டலில். ஃபைனலாக இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு 3 daysக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு இதே மாதிரி இருந்தால் திரும்பவும் வர சொல்லியிருக்காங்க. டேப்லெட்ஸ் வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு 2 wheeler பார்க்கிங்கில் இருந்துச்சுங்க. அங்கேருந்து 2 wheeler எடுத்துகிட்டு கிளம்பி அண்ட் தென் யாருக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடவே பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கூலில் தான் நான் ஹையர் செகண்டரிஸ் பண்ணேன். 11th and 12th லாட் ஆஃப் மெமரிஸ் இந்த ரோட் சைட்ல எல்லாம் போகிறப்ப. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருங்க இப்போ வரைக்கும் இன்னும் டச்சில் தான் இருக்கும். தீபிகா ஸ்ரீ, திவ்யா ஸ்ரீன்னு 2 பேருமே ட்வின்ஸ். எவ்வளோ ஜோக்லாம் காமெடிஸ் எல்லாம் பேசிட்டு இந்த ரோட் சைடில் எவ்வளோ டைம் இதே மாதிரி ஸ்மைலோடு நடந்து போயிருப்போம் தெரியுமா? இப்போ அந்த டேஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த காலம் எல்லாம் திரும்ப வராதுங்க. ஏலே ஏலே தோஸ்தடே. ஸ்கூல் டேஸ்லாம் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க? ஸோ என்ஜாய் த எவ்ரி செகண்ட். ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். அரவுண்டு 1:30 ஆகிடுச்சு. மார்னிங் 10:45க்கு கிளம்பணும். 1:30 ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனாலே இப்படி தான், ரொம்ப டிலே தான் ஆகும். அந்த ஹாஸ்பிட்டல் எப்போயுமே க்ரௌட் இருந்தே இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்னு இல்லை, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே பொதுவே டிலே தான் ஆகும். அதுக்காக நம்ம ப்ரிப்பேராக போயிடணும். வந்ததும் இவர் ஆயில் மசாஜ் கேட்டிருந்தாருங்க. இவருக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது குட்டிக்கும் அவர் ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தார். 2 பேரும் ஆயில் மசாஜ்ன்ற பேரில் விளையாடிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி. ஸ்டில் அரவுண்ட் ஒரு 6:30 இருக்கும். ரெயின் இன்னும் ஸ்டாப் ஆகவே இல்லைங்க. காலையில் ஹாஸ்பிட்டல் போகையில் பிடிச்ச மழை ஈவினிங் வரைக்கும் இன்னும் விடவே இல்லை. மாம் டேட்க்கு இன்னைக்கு ஆனிவர்சரி, அதாவது December 1 சண்டே ஆனிவர்சரி. ஸோ சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேக் வாங்க தான் EBS வந்தோங்க. கேக்கும் வாங்கிட்டோம். ஐஸ் கேக்கா நார்மல் கேக்கான்றதா கன்ஃபியூஷன் ஓடிட்டே இருந்துச்சு. ஐஸ் கேக் யூஸ்வலாக சாப்பிட்டுட்டே இருக்கும். நார்மல் கேக் சாப்பிட்டு தான் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ நார்மல் கேக்கே வாங்கியாச்சு. குட்டிக்கும் சால்ட் பிஸ்கெட்டு கேட்டாருங்க. சால்ட் பிஸ்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் மொட்லுக்கு கவு மில்க் வாங்குவோம். இங்கே தான் வாங்குவோம் எப்போவுமே. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலி கேக் கட்டிங்கும் முடிஞ்சது. ஹோப் யூ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பாய், see you soon.